ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி மாசம் 300 ரூபா தரிசனம் பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அன்அஃபிஷியலா நிறைய டெலிகிராம் அதே மாதிரி வெப்சைட்ஸ்லயும் வந்து 24ஆம் தேதி நாளைக்கு வந்து ஓபன் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் டிடிடில அஃபிஷியலா வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி நான் பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு அது உண்மையா இல்லையான்றது புரியும். ஸோ நம்ம சேனல்ல எந்த ஒரு தகவலுமே அஃபிஷியலா கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அன்அஃபிஷியலா வரக்கூடியதும் ட்ரஸ்டட் இல்லாத இன்ஃபர்மேஷன் எதையும் நம்ம யாருக்கும் ஷேர் பண்றது இல்ல. ஸோ அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே ஓரளவுக்கு திருமலையில கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ காலையில டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 8:45 ஆகுது. இந்த டைமுக்கு நைட் டைமுக்கான ஸ்லாட் தான் இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ காலையில வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங் ஆகிட்டு இருந்தது. ஒரு 6000 டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருந்தது. ஸோ 7 மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு 11 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 10 மணி ஸ்லாட்ல வந்து ஒரு 1115 டோக்கன் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா டோக்கன் முடியுது. அதனால ஒரு 8-9 மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் ரீச் ஆகுற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஆஃப்லைன் டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசம் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு இல்லையா, 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த டேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில வந்து காலையிலனா டைம் தெரியல, 24ஆம் தேதி நாளைக்கு வந்து உங்களுக்கு 300 ரூபா தரிசனம் வந்து அந்த 10 டேஸ்க்கு மட்டும் ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. நான் என்ன டைம்க்கு ஓப்பன் ஆகும் அது உங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டைம் வந்து நீங்க வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க, இன்னைக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 300 ரூபா தரிசன அப்டேட் இன்னைக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நாளைக்கு ஓப்பன் ஆகுறது உங்களுக்கு ஸோ 10 டேஸ்க்கு மட்டும் 24ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி மற்ற நாட்களுக்கும் ஓப்பன் ஆகுமா என்னன்றது அஃபிஷியல் அப்டேட் வந்தால் தான் தெரியும். இது கஸ்டமர் கேர்ல இன்னைக்கு காலையில நான் கால் பண்ணி கேட்டப்ப அவங்க ஷேர் பண்ண தகவல். அதே மாதிரி இந்த விஐபி பிரேக் தரிசனம் புக் பண்ணதுல ஒருத்தவங்களுக்கு நம்ம டொனேஷன் பண்ணி புக் பண்ணா ரூம் வந்து அவங்களுக்கு புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டவுட்டா கேட்டிருந்தாரு. அவர் நேத்து விஐபி தர்ஷன் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் டவுட்டா கேட்டதுக்கு அவங்க என்ன கிளாரிஃபை கொடுத்தாங்க அப்படின்றதையும் இந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. இதுதான் லேட்டஸ்டா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ கஸ்டமர் கேர்லயே வந்து கன்ஃபார்மா நாளைக்குன்னு சொல்றாங்கன்னா நாளைக்கு 10 டேஸ் தான் சொன்னார். அவர் 1 to 11 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாரு பாருங்க. ஏன்னா அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ் தெலுங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தமிழ் பேசுனதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. 1 to 11 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எந்த அப்டேட் அடுத்து வந்தாலும் கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சொல்லுங்க சார். இது ஜனவரி மாசத்துக்கு 300 ரூபா தரிசனம் ஓபன் ஆகுங்களா சார் இந்த வாரம் எதுவும்? 1ஆம் தேதியிலிருந்து 10 வரைக்கும் 4 நாளுக்கு ஓப்பன் ஆகணும். ஓகே, 24ஆம் தேதி ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதான் அது வைகுண்ட துவாதசி 10 டேஸ் 1 to 11 அந்த 10 டேஸ்க்காக 11 டேஸ்க்காக நாளைக்கு ஓப்பன் ஆகணும் பாருங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஓபன் ஆகுதுங்க சார்? வெப்சைட்ல அப்டேட் இன்னும் வரல, எனக்கு அப்டேட் வரும் பாருங்க. நாளைக்கு ஓபன் ஆகுங்களா? 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி இருக்குங்களா? 1 to 11. 1 to 11 வரைக்குமாங்க சார்? ஓகேங்க சார். இன்னொரு டவுட்டு, இப்போ நேற்று நாங்கள் இது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து விஐபி தர்ஷன் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அக்கமடேஷன் கிடைக்குங்களா இல்லை 2 பேர்த்துக்கு புக் பண்ணாலும் கிடைக்கும்? 16ஆம் தேதி ஜனவரி 16. எத்தனை பேருக்கு புக்? ஒருத்தருக்கு தான் டொனேஷன் பண்ணியிருக்கோம். அவர் கூட வந்து அவரோட பையன் 10 வயசு கீழே ஒரு பையன் போறாருங்க. அது ஓகே மேடம், நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே நான் என்ன சொல்லணும்னா, சாரி, அது 2 பேர் 2 மெம்பர்ஸ் அந்த அபோவ். ஓ, 2 மெம்பர்ஸ்க்கு நாங்க டொனேஷன் பண்ணனா ரூம் கிடைக்குங்களா? டொனேஷன் பண்ணல, டிக்கெட் புக்கிங் பண்ணனும். ஓகே ஓகே, 2 பேருக்கு டிக்கெட் டொனேஷன் பண்ணிட்டு டிக்கெட் புக்கிங் பண்ண டைம்னால 2 மெம்பர்ஸ் அண்ட் அபோவ் 2 மெம்பர்ஸ்க்கு புக்கிங் பண்ண டைம்னால அகாமடேஷன் ஆப்ஷன் காமிக்கணும். ஓகே, அந்த அகாமடேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அகாமடேஷன் புக்கிங் பண்ணனும். ஓகே ஓகேங்க சார். அது எங்களுக்கு ஆப்ஷன் வரல. சரி, அதான் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு பேருக்கு கிடையாது, மினிமம் 2 and above 2. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நாளைக்கு வந்து நாங்க வைகுண்ட ஏகாதசிக்கு புக் பண்றதுக்கு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு 300 ரூபாய் டிக்கெட் ஓபன் ஆகணும் பாருங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தகவல் நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்றது நான் டிடிடியோட கஸ்டமர் கேர்ல சொன்னனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு ரீசன் வந்து நம்ம எதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.